கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. பாட்டி, நான் இன்று போருக்கு புறப்பட்டு போகிறேன். ஈட்டி வெற்றியை நாட்ட எனக்கு படைக்கலம் தருகவென போட்டி போட கேட்டான். பாட்டியும் படைக்கலம் தந்தாள். இனி இந்த வாரம் பகுதி 25. பானுகோபன் போர்க்கோலம் பூண்டான். தேரில் அஸ்திரங்களுடன் சென்றான். காணுகின்ற 40,000 சேனையால் உள்ளம் மிகவும் மகிழ்ந்தான். நாணுகின்ற நிலை வராத தூதனை வீரபாகுவிடம் அனுப்பினான். தேவர் படை சூழ ஆரவாரத்துடன் வேகமாக புறப்பட்டார். தேவாதி தேவனை வணங்கி நல்லாசி வேண்டினர். மூவாத முருகனோ கூறுவார், மாயை மாய வெல்வாய். பூதரும் அவுணரும் மோதினர். வீரவாகவும் பானுகோபனும் மோதினர். சேதம் விளைவிக்கும் வருணப்படையென பானுகோபன் விடுத்தான். பூதம் போல் அது கடல் வெள்ளமென வந்தது. வீரவாகு அக்கினிப்படையை சினந்து கனன்று விடுத்தார். ஆரென அக்கினி பெருகியது. வருணப்படையை அழித்தது. சீரிய பானுகோபன் வாய்ப்படையை விடுக்க வீரவாகு நாகப்படையை விடுத்தார். அளவற்ற பாம்புகள் வாயுப்படையை உண்டன. அடுத்து பானுகோபன் கருடப்படையை விடுத்தான். நாகப்படை அழிந்தது. எடுத்த காரியத்தில் வதராத வீரவாகு நந்திப்படையை விடுத்தார். பானுகோபன் இமயப்படையை விடுத்தார். நந்திப்படை அழிந்தது. வானமே நடுங்கும் வண்ணம் பிரம்மப்படையை விடுத்தான். மான் புலியை பார்த்து விலகுவது போல் விலகிச் சென்றது. சினம் கொண்ட பானுகோபன் விஷ்ணுப்படையை ஏவினான். மனம் மகிழது நந்திப்படையுடன் மோதியது. கணப்பொழுதில் தேவர் வீரபத்திரப்படையை ஏவினார். அது விஷ்ணுப்படையை அழித்தது. இருவரும் சிவப்படையை பொதுவென கருதி விடுத்தனர். ஆனால் அவை அனைத்தையும் மிதித்து அழித்தது. மறுபடியும் உண்டாகி இருவரிடம் சென்றன. தனியனானான் பானுகோபன். போரிட்டால் இறப்பது உறுதி. இனி இங்கு இருக்கக்கூடாதென வானில் மறைந்து ஓடினான். இனிமையடைந்த பூதர்கள் மகிழ்ந்து வாசரைக்கு திரும்பினர். இன்றும் தோற்றால் இகழ், எனவே தந்திரத்தை உபயோகித்து வென்று காட்ட வேண்டுமென மாயப்படையை எடுத்துச் சென்று பகைவர்கள் உயிரையும் உணர்வையும் நன்கு கெடுத்து நன்னீர் கடலில் இடுவாய் என கூறி அப்படையை விண்ணிலிருந்து வரைந்து செலுத்தினான். மாயப்படை பூதர்களின் நன்னிலையை இழக்கச் செய்து நன்னீர் கடலில் அழுத்தியது. பானுகோபன் ஜெயசங்கம் ஊதினான். தந்தையிடம் விரைந்து சென்றான். நான் பகைவர்களை நன்னீர் கடலில் அழுத்திவிட்டேன். தேவர்களையும் பூதர்களையும் வான்போற்றும் வண்ணம் நாளை இழுத்து வருகிறேன் என்று பகற்கனா பகன்றான். சூரன் உளம் மகிழ்ந்தான். நன்று என கூறி அவனை தழுவிக்கொண்டான். சென்று அவர்களை கைது செய்து அழைத்து வாவென அணிகலன் பூட்டி அனுப்பி வைத்தான். நாரதர் முருகனிடம் தெரிவித்தார். மணிமகுடம் தரித்த குமரன், நீ நன்னீர் கடல் சென்று பிணி மயக்கத்தை போக்கி நம்மவரை இங்கு கொண்டு வா என ஆணையிட்டார். வேற்படை விரைந்தது. அது கண்ட மாயப்படை ஓடியது. சேனையும் வீரபாகுவும் எழுந்தனர். கந்தவேளை வணங்கி நின்றனர். மானை விரட்டிய புலி என்ற வேலை வணங்கிச் சென்றனர். வீரவாகு பானுகோபனை கொல்லாமல் கந்தவேளை சேவிக்க மாட்டேன் என தீவிரமாக சபதம் செய்தார். வீரவாகவும் பூதர்களும் மகேந்திரபுரியில் ஆரவாரத்துடன் கோபத்துடனும் நுழைந்தனர். சூரர்கள் அஞ்சி நடுங்கினர். மேற்கு வாயிலை புலிமுகன் காவல் புரிந்து வந்தான். நேர்மை ஒன்றே உருவாயுடைய அறக்கடவுளையும் தீர்மை பாராது கொடுஞ்சிறையில் சினந்து தள்ளியவன். தீச்சுடர் உடலை உடையவன். நஞ்சினும் கொடிய நஞ்சினன். மூச்சு விட முடியாத அளவில் அவன் பூதர்களை எதிர்த்தான். ஆச்சரியமடையும் அளவில் அவனை சிங்கன் எதிர்த்தான். இருவரும் சூலத்தினால் குத்திக் கொண்டனர். சூலங்கள் ஒடிந்து விழுந்தன. பொருதுவதற்கு ஆயுதம் இல்லாததால் மற்போர் கொடிது செய்தனர். ஒரு வழியாக சிங்கன் சினந்து புலிமுகனை கொடூரமாக கொன்றான். பூத சேனைகள் நகருக்குள் புகுந்தன. மதில்கள் மாளிகைகளை உடைத்தன. சேதம் அளவிலாது விளைத்தனர். வீரவாகு அக்கினிப்படையை ஏவி தீது மிகுந்த இந்நகரை எரியுங்கள் என பணித்தார்.